வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி. தலைப்புச் செய்திகள்: பாகிஸ்தானுக்கு எதிராக 1971ஆம் ஆண்டு நடைபெற்ற போரில் இந்தியா வெற்றி பெற்றதன் பொன்விழா ஆண்டு இன்று கொண்டாடப்படுகிறது. விவசாயிகளின் நலனை பாதுகாப்பதே அரசின் நோக்கம் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார். விவசாயிகளின் பிரச்சினைகளை முடிவுக்கு கொண்டுவர அரசு உறுதியுடன் இருப்பதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சமுதாய, அரசியல், விளையாட்டு, கல்வி, கலாச்சார, பொழுதுபோக்கு மற்றும் மதம் சார்ந்த கூட்டங்கள் நடத்த வரும் 19ஆம் தேதி முதல் அனுமதிக்கப்படுவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இந்தியா, ஆஸ்திரேலியா இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நாளை அடிலெய்டில் தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். பாகிஸ்தானுக்கு எதிராக 1971ஆம் ஆண்டு நடைபெற்ற போரில் இந்தியா வெற்றி பெற்றதன் பொன்விழா ஆண்டு இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி புதுதில்லியில் உள்ள தேசிய போர் நினைவு சின்னத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மலர் வளையம் வைத்து உயிர்த்தியாகம் செய்த வீரர்களுக்கு வீரவணக்கம் செலுத்தினார். தேசிய போர் நினைவு சின்னத்தில் 4 அணையா விளக்குகளையும் பிரதமர் ஏற்றி வைத்தார். இந்த போரில் வீரமரணமடைந்த வீரர்களின் ஊர்களுக்கு கொண்டு செல்வதற்கான 4 சுடர்கள் ராணுவத்தினரிடம் வழங்கப்பட்டன. வீரர்களின் சொந்த ஊர்களின் மண் சேகரிக்கப்பட்டு தேசிய போர் நினைவு சின்ன வளாகத்தில் அவர்களின் நினைவாக வைக்கப்படும். பொன்விழா ஆண்டையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இலச்சினையை வெளியிட்டார். சென்னையில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் முப்படைகளின் உயர் அதிகாரிகள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். விவசாயிகளின் நலனை பாதுகாப்பதே அரசின் நோக்கம் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், விவசாயிகளுக்கான திட்டங்களை அரசு அர்ப்பணிப்புடன் செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். அவர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அரசு விரும்புவதாகவும் அமைச்சர் கூறினார். விவசாயத் துறையில் சீர்திருத்தங்களை மேற்கொள்வது அவசியமானது என்றும் எதிர்க்கட்சிகளும் பல ஆண்டுகளாக இதனை செயல்படுத்த விரும்பியதாகவும் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்தார். விவசாயிகளின் பிரச்சினைகளை முடிவுக்கு கொண்டுவர அரசு உறுதியுடன் இருப்பதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளை சந்தித்த அவர், மத்திய அரசு விவசாயிகளுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை தொடர்ந்து கடைபிடிக்கும் என்று உறுதியளித்தார். விவசாயிகளின் நலனை பாதுகாப்பதற்காகவே மத்திய அரசு இந்த 3 சட்டங்களையும் அறிமுகப்படுத்தியதாகவும் இந்த சட்டங்களை திரும்பப் பெறப் போவதில்லை என்றும் அவர் கூறினார். அமைச்சருடன் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாய சங்க பிரதிநிதிகள் சிலர் இந்த சட்டங்களின் சில அம்சங்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்போவதாக தெரிவித்தனர். 4 நாட்கள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள இங்கிலாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு டொமினிக் ராப் பிரதமர் திரு நரேந்திர மோடியை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது பாதுகாப்பு தொடர்பாகவும் சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தியதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்திய சர்வதேச திரைப்பட விழா அடுத்த மாதம் 16ஆம் தேதி கோவாவில் நடைபெறும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார். புதுதில்லியில் இந்திய தொழில் கூட்டமைப்பு மாநாட்டில் பேசிய அவர், இந்த விழாவில் ஆன்லைன் மூலமாகவும் கலந்து கொள்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தொடக்க விழாவும் நிறைவு விழாவும் நேரடி நிகழ்ச்சியாக நடைபெறும் என்றும் அவர் கூறினார். இந்த விழாவில் கலந்து கொண்டு பேசிய பிரசார் பாரதியின் தலைமை நிர்வாக அதிகாரி திரு சசிசேகர் வெம்பட்டி, ஒலிபரப்புத் துறையில் தனியார் துறையின் ஒத்துழைப்பு தேவைப்படுவதாக கூறினார். புதிய நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஒலிபரப்பு நிகழ்ச்சிகளை மேற்கொள்வதற்கு அவசியம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நுகர்வோரின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் நிகழ்ச்சிகள் அமைய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நிகழ்ச்சியில் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை செயலர் திரு அமித் காரே, ஆன்லைனில் இந்திய விளையாட்டுகளை ஊக்குவிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். இந்தியாவின் மென்பொருள் வலிமையை உலகிற்கு எடுத்துக்காட்டும் நேரம் வந்துவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு முரளிதரன் 2 நாள் பயணமாக இன்று ஓமன் சென்றடைந்தார். இந்த பயணத்தின்போது அவர் ஓமன் நாட்டு வெளியுறவு மற்றும் தொழிலாளர் நலத்துறை உள்ளிட்ட அமைச்சர்களை சந்தித்து பேச்சு நடத்தவுள்ளார். ஓமனில் வாழும் இந்தியர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்தும் திரு முரளிதரன் முக்கிய பேச்சு நடத்தவுள்ளார். நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களில் 33,813 பேர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனையடுத்து நாட்டில் கோவிட் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களின் மொத்த எண்ணிக்கை 3,32,000 இருப்பதாக அது கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம்.
தமிழகத்தில் சமுதாய, அரசியல், விளையாட்டு, கல்வி, கலாச்சார, பொழுதுபோக்கு மற்றும் மதம் சார்ந்த கூட்டங்கள் நடத்த வரும் 19ஆம் தேதி முதல் அனுமதிக்கப்படுவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த கூட்டங்களில் 50% பேர் பங்கேற்கும் வண்ணம் இவை அனுமதிக்கப்படுவதாக கூறியுள்ளார். இந்த கூட்டங்களுக்கு மாவட்டங்களில் சம்பந்தப்பட்ட ஆட்சியர்களிடமும் சென்னை மாநகராட்சியில் காவல்துறை ஆணையரிடமும் உரிய முன் அனுமதி பெறுவது அவசியம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் வெளியே செல்லும் போதும் பொது இடங்களிலும் கண்டிப்பாக முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். பொதுமக்கள் நலன் கருதி அரசு எடுத்து வரும் கோவிட் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்குமாறும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். கரூர் மாவட்டத்தில் கோவிட்-19 நோய் தொற்று தடுப்பு மற்றும் வளர்ச்சித் திட்ட பணிகள் குறித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். முன்னதாக முடிவுற்ற பல்வேறு வளர்ச்சித் திட்ட பணிகளை தொடங்கி வைத்த அவர் புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார். விவசாயிகள், சிறு குறு தொழில் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் மற்றும் மகளிர் குழுவினருடனும் முதலமைச்சர் கலந்துரையாடுகிறார். குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் 41வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்கிறார். நாளை பிற்பகல் நடைபெறவுள்ள இந்த விழாவில் 1385 மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்படுகின்றன. பல்கலைக்கழக வேந்தரும் தமிழக ஆளுநருமான திரு பன்வாரிலால் புரோஹித் மற்றும் மாநில அமைச்சர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர். குடியரசு துணைத் தலைவரின் வருகையொட்டி கோவையில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழகத்தில் பள்ளி அரையாண்டு தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனியார் பள்ளிகள் விரும்பினால் ஆன்லைன் மூலம் தேர்வுகளை நடத்திக் கொள்ளலாம் என்றும் கூறினார். இந்த ஆண்டுக்கான பாடத்திட்டங்களை பொறுத்தவரை வகுப்பு வாரியாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். பாடத்திட்டங்களை பொறுத்தவரையும் நம்முடைய முதலமைச்சருடைய ஒப்புதலோடு 50% பாடத்திட்டங்களை 9ஆம் வகுப்பு வரையிலும் 10, 11, 12க்கு மட்டும் 65% பாடத்திட்டங்களை நடத்த வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் மற்ற மாநிலங்களோடு நம்முடைய மாணவர்கள் போட்டி போட வேண்டி இருக்கிறது என்ற அடிப்படையில் அந்த பணிகளை அரசு கூர்ந்து கவனித்து முதலமைச்சருடைய ஒப்புதலோடு அந்த பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பள்ளியை திறப்பதை பற்றி கல்வியாளர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் கலந்துதான் எப்போது திறக்கலாம் என்பதை நம்முடைய முதலமைச்சர்கள் முடிவுகளை மேற்கொள்வார். கேரளாவில் உள்ளாட்சித் தேர்தலுக்கான வாக்கு எண்ணும் பணி இன்று காலை தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் ஆளும் இடதுசாரி முன்னணி 492 கிராம பஞ்சாயத்துகளிலும் 102 வட்டார பஞ்சாயத்துகளிலும் 9 மாவட்ட பஞ்சாயத்துகளிலும் 38 நகராட்சி மற்றும் 3 மாநகராட்சிகளிலும் வெற்றி பெற்றுள்ளது. ஐக்கிய ஜனநாயக முன்னணி 372 கிராம பஞ்சாயத்துகளிலும் 50 வட்டார பஞ்சாயத்துகளிலும் 5 மாவட்ட பஞ்சாயத்துகளிலும் 41 நகராட்சி மற்றும் 3 மாநகராட்சிகளிலும் வெற்றி பெற்றுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி 24 கிராம பஞ்சாயத்துகளிலும் 2 நகராட்சிகளிலும் வெற்றி பெற்றுள்ளது. இந்தியா 1971ஆம் ஆண்டு நடைபெற்ற பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் பெற்ற வெற்றியின் பொன்விழா ஆண்டையொட்டி சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப்பிரிவு சிறப்பு சுழல் விளக்கு நிகழ்ச்சியை ஒலிபரப்புகிறது. ஓய்வு பெற்ற ராணுவ மேஜர் நாராயணன் பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சி இன்றிரவு 9 மணி முதல் 9:15 வரை சென்னை முதன்மை அலைவரிசையில் ஒலிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியை மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் அஞ்சல் செய்யும். உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் மாவட்டத்தில் இன்று காலை நேரிட்ட சாலை விபத்தில் 12 பேர் உயிரிழந்தனர். எண்ணெய் டேங்கரும் பேருந்தும் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பீகார் மாநில மக்களுக்கு இலவசமாக கோவிட் தடுப்பூசி போடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. அம்மாநிலத்தில் அடுத்த 5 ஆண்டுகளில் 20 லட்சம் வேலையில்லா இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை அளிக்கவும் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நாளை தொடங்குகிறது. அடிலைடில் நடைபெறவுள்ள இப்போட்டி பகலிரவு ஆட்டமாக நடைபெறும். இரு நாடுகளுக்கும் இடையே 4 டெஸ்ட் போட்டிகள் நடைபெறவுள்ளன. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் மோகன் பாகன் அணி FC கோவா அணியை எதிர்கொள்கிறது. கோவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டி இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாகிஸ்தானுக்கு எதிராக 1971ஆம் ஆண்டு நடைபெற்ற போரில் இந்தியா வெற்றி பெற்றதன் பொன்விழா ஆண்டு இன்று கொண்டாடப்படுகிறது. விவசாயிகளின் நலனை பாதுகாப்பதே அரசின் நோக்கம் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார். விவசாயிகளின் பிரச்சினைகளை முடிவுக்கு கொண்டுவர அரசு உறுதியுடன் இருப்பதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சமுதாய, அரசியல், விளையாட்டு, கல்வி, கலாச்சார, பொழுதுபோக்கு மற்றும் மதம் சார்ந்த கூட்டங்கள் நடத்த வரும் 19ஆம் தேதி முதல் அனுமதிக்கப்படுவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நாளை அடிலைடில் தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.